Hi friends, welcome back to our channel Cutie vlogging. இன்னைக்கு நம்ம மட்டன் நெஞ்செலும்பு சூப்பு செய்ய போகிறோம். இதோடக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 4 வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க, 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, மிளகு, ஜீரகம், ஒரு 4 பச்சை மிளகாய், 3 தக்காளி. இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய ஜார் சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 டைம்ஸ் கிரைண்ட் பண்ணுறேன். இங்கே பெரிய ஜாரில் ஒரே டைமில் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இது கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். கிரைண்ட் பண்ணிட்டேன். இது ரொம்ப சீக்கிரமாக குவிக்காக செஞ்சிடலாம். ஓகே, இன்க்ரீடியன்ட்ஸ் நான் அகெயின் சொல்கிறேன். 4 பெரிய வெங்காயம், 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், இஞ்சி ஒரு சிறு துண்டு, பூண்டு 10 பல்லு, தக்காளி. இது எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்கணும். ஓகே, இந்த இன்க்ரீடியன்ஸோட 2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ குக்கர் கொஞ்சம் ஹீட் ஆன உடனே ஆயில் எதுக்கு ஊற்ற வேண்டாம், மட்டன் போடுங்க. உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 8 to 9 டம்ளர்ஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸும் அதில் போடுங்க. நம்ம அரைச்சி வச்ச எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ், வெங்காயம், தக்காளி, ஜீரகம், மிளகு, இஞ்சி, பூண்டு, அப்புறம் கரம் மசாலா, மஞ்சத்தூள், இது எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் உள்ளே போடுங்க. உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். 9 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர் நான் வச்சுருக்கேன். சால்ட், உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்க செக் பண்ணிக்கோங்க. கிளறி விட்டு டேஸ்ட் பண்ணிக்கோங்க சால்ட் கரெக்டாக இருக்கான்னு. அப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்க நல்லா நுருங்க கட் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ், மல்லி இலைகளை போடுங்க. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நார்மலாகவே மட்டன்னா அது ஹை இன் கொலஸ்ட்ரால், ஆனால் இந்த நெஞ்செலும்பு சூப் வந்து ரொம்ப லோ இன் கொலஸ்ட்ரால். ஸோ கொலஸ்ட்ரால் உள்ளவங்க கூட இது தாராளமாக எடுத்துக்கலாம். இது கோல்டு காஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு கோல்டு காஃப் இருந்தால் கூட இது நீங்கள் சமைச்சு தரலாம், ரைஸில் போட்டு சேர்த்து தரலாம். இந்த நெஞ்செலும்பு சூப்பு ஹை இன் அயன் கண்டென்ட். சிக்கனை விட இதில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. விட்டமின் B12ஓட கண்டென்ட்டும் இதில் அதிகமாக இருக்குது. விட்டமின் B12 வந்து ஹெல்த்தி ஸ்கின்னை மெயின்டைன் பண்ண யூஸ் ஆகும். ஓகே, லாஸ்ட்டாக நீங்கள் வந்து மல்லி இலைகளை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சால்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 7 to 8 விசில்ஸ் விடுங்க. ஓகே, 7 to 8 விசில்ஸ் விட்டதுக்கப்புறம் உங்களோட சூப் ரெடி. இது ரைஸோடு சாப்பிட்லாம், இட்லி தோசையோடு சாப்பிட்லாம். ரொம்ப நியூட்ரிஷியஸ்,
உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நியூ vlogல உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.